அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மாதங்களில் எண்ணற்ற சிறப்புகள் வாய்ந்த மாதங்கள் பல உள்ளன. அந்த வரிசையில் பங்குனி மாதம் மிகவும் குறிப்பிடத்தக்கது. பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்று பங்குனி உத்திரமாக கொண்டாடப்படுகிறது. இதில் மற்றொரு சூக்ஷமமும் உள்ளது. அதாவது நட்சத்திரங்களில் 12வது நட்சத்திரமாகிய உத்திரமும் தமிழ் மாதங்களில் 12வது மாதமாகிய பங்குனியும் இணைவதே பங்குனி உத்திரம் ஆகும். இது மட்டுமல்ல, பல தெய்வங்களின் திருமணம் நடைபெற்ற நாள் இப்பங்குனி உத்திர திருநாளாகும். முருகப்பெருமான் சூரனை வென்றதால் மனம் மகிழ்ந்த இந்திரன் தன் மகளான தெய்வானையை முருகப்பெருமானுக்கு மனம் முடித்த நாள். குமரனின் மனம் கவர்ந்த குரமகள் வள்ளி அவதரித்த நாள். கைலாசநாதருக்கும் பார்வதி தாயாருக்கும் திருமணம் நடைபெற்ற நாள். சிவதனுசை வளைத்து ஸ்ரீராமர் சீதாதேவியை மனம் முடித்த நாள். இப்படி பல சிறப்புகள் வாய்ந்ததே இப்பங்குனி உத்திர திருநாளாகும். இது மட்டுமல்ல, மதுரையில் தாய் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவமும், ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள சூடி கொடுத்த சுடற்கொடியாம் ஆண்டாள் நாச்சியார் மற்றும் ரங்கநாத பெருமானின் திருக்கல்யாண வைபவமும் இப்பங்குனி உத்திர நாளன்றே நடைபெறும். எனவே இந்நாள் அனைத்து தெய்வங்களுக்கும் உரித்தான விரத நாளாகவே கொண்டாடப்படுகிறது. மேலும் இம்மாதத்திற்கு கல்யாண மாதம் எனவும் பெயருண்டு. திருமண தடைகள் நீங்க இப்பங்குனி உத்திரத்தன்று விரதம் இருந்து வேண்டினால் திருமண தடைகள் நீங்கும் என்பது ஐதீகம். இத்திருநாள் பல தெய்வங்களுக்கு உரிய நாளாயினும் நம் தமிழ் கடவுளாம் முருகப்பெருமானை கொண்டாடும் பல முக்கிய நாட்களில் இது ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாகும். பக்தர்கள் பலரும் வேண்டுதலின் பேரிலும் மற்றும் முருகன் பெருமான் மீதுள்ள அளவு கடந்த அன்பினாலும் விரதமிருந்து பலவிதமான வழிபாடுகளை மேற்கொள்வார்கள். முருக வழிபாடுகளுள் எளிமையானதும் அனைவராலும் செய்யக்கூடிய வழிபாடுகளுள் ஒன்றுதான் அபிஷேகம் செய்தல். இத்திருநாளன்று முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளிலும் மற்றும் அனைத்து முருகாலயங்களிலும் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறும். முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்வதனால் எண்ணற்ற பலன்களை அள்ளித்தருவார் நம் கந்தக்கடவுள். மஞ்சளில் அபிஷேகம் செய்தால் தோல் நோய் நீங்கும். பஞ்சாமிரதத்தால் அபிஷேகம் செய்ய நோய்கள் விலகும், ஆரோக்கியம் பெருகும். பாலினால் அபிஷேகம் குடும்ப விருத்தி, குலவிருத்தி ஏற்படும், சகல சௌபாக்கியமும் கிடைக்கும். தயிரில் அபிஷேகம் செய்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எலுமிச்சையில் அபிஷேகம் யமபயம் நீங்கும். தேனினால் அபிஷேகம் செய்தால் கல்வி ஞானம் பெருகும். இளநீரில் அபிஷேகம் குடும்ப நிம்மதி தரும், மனம் அமைதி பெறும். அரிசி மாவினால் அபிஷேகம் செய்தால் நாட்பட்ட கடனும் தீர்த்து தரும். கரும்புச்சாறில் அபிஷேகம் சகல நோய்களையும் தீர்க்கும். சந்தனத்தால் அபிஷேகம் செய்தால் புகழின் உச்சிக்கே கொண்டு சேர்க்கும். பன்னீரில் அபிஷேகம் தொழில் முன்னேற்றம் தரும். விபூதியால் அபிஷேகம் செய்தால் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். குங்குமம் மற்றும் மஞ்சளில் அபிஷேகம் தீர்க்க சுமங்கலி வரம் தரும் மற்றும் குழம் செழிக்கும். பக்தர்கள் அனைவரும் தங்களால் இயன்ற பொருட்களில் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து இத்திருநாள் கேட்ட வரங்களை கிடைக்கப் பெற்று என்று முருகன் அருளோடு இன்புற்று வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோம். ஓம் சரவணபவ. நன்றி.